ஸ்லாங்கூர் கிளான் கம்போங் ஜாவாவில் WCE எனும் மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கான இழப்பீடுகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் தொடர்கின்றன. இவ்வழக்குகள் முடிவடையும் வரையில் கட்டாய வெளியேற்றங்கள், வீடுகளை இடிப்பது மற்றும் குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான இழப்பீடு செயல்முறை இன்னும் ஷா அலாம் உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கையில் உள்ளது. அதற்கான விசாரணைகள் இவ்வாண்டு ஜூலை 10, ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளன. இதுவரை மொத்த இழப்பீட்டில் 75 விழுக்காடு மட்டுமே குடியிருப்பாளர்களின் சார்பில் வாதிடும் வழக்கறிஞரின் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. எஞ்சிய 25 விழுக்காடு இன்னும் நீதிமன்ற பரிசீலனையில் இருப்பதாக குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார். கம்போங் ஜாவாவில் வந்துட்டு இந்த WC ஹைவே ப்ராஜெக்டில் வந்து சர்டன் பேக்கேஜஸ் இருக்குது. சர்டன் பேக்கேஜ் வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. சர்டன் பேக்கேஜ் வந்து கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு. ஒன்றும் 19 லேண்ட் ஓனர், 25 ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை பற்றி பேசுகிறேன். சுமாராக மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த குரூப் வந்து கொஞ்சம் வித்தியாசமான குரூப். ஏன்னா 75% காம்பன்சேஷன் பேட், ஆனால் 25% ஒன்றும் பே பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு அவங்க லாயர் மூலியமா கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு. எனினும் WCE நியமித்திருக்கும் குத்தகையாளர் சம்பந்தப்பட்ட குடியிருப்பாளர்களை வெளியேற்றுவதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வருத்தமளிப்பதாக குணராஜ் கூறினார். அதோடு எந்தவொரு நீதிமன்ற உத்தரவின்றியும் அமலாக்க பிரதிநிதிகளின் வருகையின்றியும் குடியிருப்பாளர்களுக்கு எந்தவோர் அறிவிப்பும் விடுவிக்காமல் 4 வீடுகள் இடிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். WCE பேசியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. என்ன நாளைக்கு வந்து JKPTG ஐம் கோயிங் டு see them and also JKPTG ஒரு அஹரான் கிளவா பண்ணாலும் WCEக்கு until the matter is resolved in court no action should be taken by WCE or its contractors, right? ஏன்னா அது வரைக்கும் அவங்களோட 25% பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் they are still staying in that house. அவங்க இந்த வீட்டில் தான் தங்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் அவங்க தங்குற நேரத்தில் நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ஸ்லாங்கூர் மாநில அரசாங்க தரப்பினர் நில மற்றும் கனிம அலுவலகம், அரச மலேசிய போலீஸ் படை PDRM, கிளான் மாவட்ட மற்றும் நில அலுவலகம் உட்பட அமலாக்க தரப்பினர் இவ்விவகாரத்தில் கவனம் செலுத்தி குடியிருப்பாளர்களின் நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குணராஜ் கேட்டுக்கொண்டார்.